மாதவர்தனா யாரு? முதல்ல ஒரு ஜிம்ல வேலை பார்த்தாரு. மார்ட்டினுடைய மகள் வந்து அந்த ஜிம்முக்கு வராங்க. அவங்க லவ் பண்ணி குடும்பத்தோடைய அனுமதியோட கல்யாணம் பண்ணிக்கிறார். பல கோடிகளில் அவரிடம் கொடுத்து நீ ஏதாவது பண்ணி பழச்சிக்கங்கன்னாங்க. இது வரைக்கும் 6 தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. 6 தொழிலும் ஃபெயிலியர். சபரீசன் கிட்ட நெருக்கமா வர்றாரு. பதவி ஆசை வந்துருது. லோக்சபா எம்பி கொடுங்க கேட்கறப்ப கண்டிப்பா உதயா கொடுக்க விட மாட்டாரு. திருமாவளவன சபரீசன் வர சொல்லி எம்பி வந்து ஒரு பொது தொகுதியில வாங்கி கொடுங்க, 150 ரூபா கொடுக்குறாங்கிறாரு. 100 கோடி எனக்கா அப்படிங்கிற மாதிரி கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு லாட்டரி அனுமதி கேட்டு கோரிக்கை வைத்தார்கள். அதை வந்து திமுக தவிர்த்துருச்சு. எலக்ட்ரல் பாண்டை வந்து 500 கோடி கொடுத்துருந்தாங்க. அப்ப அன்அபிஷியலா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? இப்ப நான் இவ்வளவு கொடுத்து நீ என் பிசினஸ்க்கு உதவ மாட்டாங்க, அரசியல்லையும் எனக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்கிறப்ப அந்த கோபம் வருது. கூட்டணியிலே இருந்துக்கிட்டு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது, திருமாவளவனுக்கு என்ன தகுதி இல்லைன்னு வேணும்னா அந்த கிள்ளி விட்டதுன்னா லெவலுக்கு மேலே சிஎம் கூப்பிட்டு திருமாவளவன் அவன் பேச்சு ஜாஸ்தியா இருக்குது, இது சரி வராது, அதை நீக்கிறார். ஏடிஎம்கே போலான்னு பிளான்ல இருந்தார். கொஞ்சம் எனக்கு சூழ்நிலை உள்ள சரியில்லை சொல்றேன்னா விகடன் நிகழ்ச்சியில திருமாவோட நிப்பாட்டி வைக்கிறதுக்கு உங்களை பூஸ்ட் பண்ண போக தான் நடுத்தரில் விட்டுட்டாங்க. உடனே விஜய் வந்து நீ என் கூட இரு அப்படின்னு கை கொடுத்தார். விஜய் கிட்ட போய் சேர்ந்தது மார்ட்டினுக்கு பிடிக்கல. அவன் உருப்படாம மண்ணா அவன்கிட்ட ஏன்டா போனா, எடப்பாடி கிட்ட போயிருக்கலாம்ல, அடுத்தது அவங்களாச்சும் கவர்மெண்ட் வருவாங்க. இப்ப விஜய்க்கு கோடி கோடியா விட்டு நான் ஏன் இழக்கணும்ட்டு ஃபண்டு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆதவுக்கும் அவங்க மனைவிக்கு சண்டை வந்துருக்கு. லெட்டர் கூட வெளில வந்துச்சு, வாங்கின எந்த டெபிட்ஸ்க்கு நான் பொறுப்பு இல்லைன்னு ஏதோ வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒரு நபர், அவர் வந்து முதல்ல திமுகவுக்கு வேலை செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் விசிகாவுக்கு போனார். அங்கேருந்து சில இஷ்யூஸ் வந்துச்சு. கட்சியிலேருந்து கொஞ்ச நாள் வந்து அவரை அவருக்குன்னு ஒரு சில டைம் கொடுத்து, ஒரு காலவாசம் 6 மாதமோ 8 மாதமோ கொடுத்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கீங்க, நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அவர் பொறுமையாக இருந்து மறுபடியும் விசிகாவிலே வந்து சேர்ந்துருந்தா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு விசிகாவினரே சொல்கிறாங்க. அவர் பொறுமையாக இல்லை, உடனே வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாரு. இப்போ அவர் தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறமா தாவேக்கால மிக முக்கியமான நபராக அவர் இருக்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு நடத்தினப்ப கூட கரூரில் கூட அந்த க்ரௌட் வந்து பேர்ஸ்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியும் போது ஆதவ கூப்பிடுங்க அப்படின்னு விஜய் சொன்னார். அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டுக்கிறாரு, என்ன பண்ணலாம், நான் கண்டினியூ பண்ணலாமான்னு. ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனா யார் அப்படிங்கிற டாபிக், இதை பற்றி நம்ம நிறைய பேர் ஆல்ரெடி பேசிட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா யாரு, அவருக்கு பின்னாடி யாரு பேக்கப் இருக்கிறாங்க, பரவாயில்லையா, ஹூ இஸ் ஆதவ் அர்ஜுனா. இன்னொரு துணை கேள்வியா என்ன கேட்குறேன்னா, அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தர் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாக அவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால கட்சியில் இருக்கிறாங்களா, இல்லை ஃபேமிலியாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கிறாங்க? அதாவது முதல்ல ஆதவர்தனா யார் அப்படிங்கிற கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திமுகவுக்கு வேலை பார்த்தாருன்னு சொன்னீங்கல்ல, அது கிடையாது. அவர் முதல்ல ஒரு ஜிம்மில் வேலை பார்த்தாரு. ஜிம்மில் வேலை பார்த்தாரு, கோச்சு. ஓகே, ட்ரெய்னர். ஆமா, அப்படிதான் சொல்லணுமா? ஜிம்முக்கு போறீங்களோ, அதெல்லாம் தெரியும். இனிமேட்டு என்ன கோச்சுன்னு கூப்பிடக்கூடாது, ட்ரெயினர் தான் கூப்பிடணும்னு யாரும் அவங்களுக்கு அழுத்தமாக பதிய வச்சிருக்காங்க. அவர் வந்து ஈசிஆர்ல வந்து அங்கே ஒரு ஜிம்மில் வேலை செய்கிறப்ப அங்கே வந்து மார்ட்டினுடைய மகள் வந்து அந்த ஜிம்முக்கு வராங்க. அவங்கள கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறமேலு அவங்கள வந்து குடும்பத்தோடைய அனுமதியோட கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மகளை கொடுக்குறப்ப எல்லா வீட்லேயும் கொடுக்குற டவுரி மாதிரி அவங்களுக்கு இருக்கு, இல்லாத கிடையாது. சும்மா நம்ம போய் மார்ட்டின் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ஒரு கட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பத்தை சேர்த்தவங்க. நீங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்காங்கிறீங்க. அவங்க இந்தியா முழுக்கா இருக்க எந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு நிதி கொடுக்காம இருந்ததில்லை. இவங்க பணம் எல்லா கட்சியிலையும் இருக்குதுங்கிற மாதிரி. அப்படிப்பட்டவர் அவர் மகளுக்காக செய்ய மாட்டாரா? அதனால் பல கோடிகளில் அவரிடம் கொடுத்து நீ ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கங்கன்னாங்க. இது வரைக்கும் 6 தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. 6 தொழிலும் ஃபெயிலியர். ஓகே, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, காசு வந்துக்கிட்டே இருக்கு. ஊர் அழிச்சு தானே உலையில போடுறாங்க. எல்லாம் திருட்டு லாட்டரி ஓட்டுறது. பல பேர் எதாவது சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து நம்ம விவசாயிகளின் மரணத்திற்கு எங்களுக்கு நீதி வேண்டும்னு ஆதவ் பேசினப்போ எனக்கு அதுதான் சிரிப்பு வந்துச்சு. உங்கள் மாமனார்னால எத்தனை குடும்பம் நடுத்தரில் நின்று பெட்ரோல் ஊற்றி செத்துருக்கு தெரியுமா? அதெல்லாம் நாளைக்கு நீதி கேட்டீங்களாங்கிற மாதிரி பல பேரின் வயிற்றுச்சலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் பயன்படுத்தக்கூடிய எல்லா காருமே ஆதவ் அர்ஜுனா கார் தான். எல்லா காரும் 4 கோடி 5 கோடி அவர் வச்சிருக்க ரேஞ்ச் ரோவர். முன்னாடி போகிற இனோவாலேருந்து ரேஞ்ச் ரோவர்லேருந்து ஃப்ளைட்டுக்கு பில்லு கட்டுற வரைக்கும் எல்லாம் ஆதவ் தான். இது மாதிரியான தகவல்கள். கல்யாணம் பண்ணிட்டு வராரு. ஓகே, வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுறாரு, இவங்க மாமனாருடைய ஐடென்டிக்கல் இமேஜ்லேயே இருக்கிறவர் சபரீசன் கிட்ட நெருக்கமாக வர்றாரு. சமீபத்தில் வந்ததல்லவா வாட்ச் சர்ச்சைகள், கோடி கணக்குகளில் வந்து சபரீசன் கட்டியிருக்காரு, ஸ்டாலின் கட்டியிருக்காரு. அதெல்லாம் தலைவன் கிஃப்ட் கொடுத்தது தான். துபாய் போவாங்க சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில், அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து உடனே இவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு பண்ணி இவர் சபரீசனுடைய ஒரு நிழல் மாதிரி ஆகிட்டார். அந்த நேரத்தில் இவருக்கு திடீர்னு பதவி ஆசை வந்துடுது. அப்போ வந்து எனக்கு லோக்சபா எம்பி கொடுங்க
அப்படின்னு இவர் கேட்குறப்ப கண்டிப்பாக வந்து உதயா வந்து கொடுக்க விட மாட்டாரு. ஏன் உதயாக்கு என்ன பிரச்சனை இவருக்கு? மாப்பிள்ளை மகன் சண்டைனால உன் நண்பன்ல அப்ப எப்படி நீ உள்ள வந்துட்டான் நல்ல கட்சி. இப்ப ஆனா இப்ப அவர் பாஸ், சபரீசன் இப்ப பாஸ். ஆனா அந்த டைம்ல அமுக்கி வச்சிருந்தப்ப அவர்னால எதுவும் செய்ய முடியலங்கிறப்ப என்ன பண்ணிடுறாரு, டெக்னிக்கலா பிளான் பண்ணி திருமாவளவனை சபரீசன் வர சொல்லி உங்க கட்சியில சேர்த்துக்கங்க, அவருக்கு இந்த மாதிரி எம்பி வந்து ஒரு பொது தொகுதியில வாங்கி கொடுங்க, உங்க கட்சிக்கு வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுக்குறாங்கிறாரு அப்படின்னு ஒரு டீல் பேசி உடனே அவரு அது 100 ரூபா 150 தான் சொல்ற மாதிரி சரி சார் கையில கொடுங்க இப்போ ஏன் கேட்டா அப்படின்னோட பெட்டியில எடுத்துட்டு 100 ரூபா இருக்குங்க பெட்டியில போட்டு எடுத்துட்டு வரீங்கன்னு அவர் 100 கோடி எனக்கா அப்படிங்கிற மாதிரி கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. கட்சியில சேர்த்தோன்னா ரொம்ப நாள் நீண்ட காலங்களா விசிக்க ஆரம்பிச்சிலேருந்து பயணிக்கிற ரவிக்குமார், வன்னியரசு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய பதவிக்கு இவனை வந்து முன்னிலைப்படுத்துறாரு. அப்ப பாத்துக்காங்க எங்க இருந்து வந்து உடனே திடீர்னு வந்து உடனே இவரை ஸ்ட்ராட்டஜிக்கலி பின்னாடி வைக்கிறாங்க. நீங்கள் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நிறைய இப்பயும் அந்த ஐடிஸ் எல்லாம் வேலை பார்க்குது. விசிகாவுடைய லோகோ இருக்கும், சிறுத்தை இருக்கும், திரும்ப இருப்பார். ஆனால் இப்போ திமுகவை திட்டி ட்வீட்ஸ் நிறையா வரும். இந்த இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி அவன் விசிகாவில் இருந்தப்போ கிரியேட் பண்ணது. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணாங்க, உடனே மாநாடு நடத்துகிறேன், மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளப்பி விட்டு இவருக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து காட்டுற மாதிரி வாய்ஸ் காட்டுறேன், பணம் செலவு பண்ணி அதெல்லாம் ஃபுல்லாக இவங்க செலவு தான். நல்லா ஞாபகம் இருக்கும், திருமாவளவனோட பேட்டியை இப்போ பாருங்க. 4 பொது தொகுதி கேட்கணும், அதாவது நான் 3 பொது தொகுதி 3 ரிசர்வ்டு தொகுதியில் 2 கொடுங்க, அதுமாரி 4 பொது தொகுதியில் 1 கொடுங்க, சாய்ஸ் எப்படி 4ல் 1 இங்கே, ஆனால் 3 ரிசர்வ்டில் 2 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இவங்க பெரம்பலூரையும் சிதம்பரத்தையும் ஃபைனல் பண்ணுறாங்க. இப்போ பெரம்பலூர் ஜென்ரல் ஆயிடுச்சு, பெரம்பலூர் தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணது, அதனால தான் பெரம்பலூர்கிட்ட மாநாடு போடுறாங்க. நேருவோடைய மகன் பெரம்பலூர்ல களமிறங்கிறதுனால நேரு விசிகா கிட்ட கொடுத்துடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு கணக்கு. இந்த மாதிரி ஆனா கட்சிக்குள்ளார இருந்த சில பிரச்சனைகள்னால 2 மட்டுமே தான் கொடுத்தாங்க, பொது தொகுதியே கொடுக்கல. உனக்கு நீ ஆயிடுவான்னு தெரிஞ்சு அந்த சமயத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் 10 வச்சேன், அப்புறம் அண்ணாமலை முடிச்சுக்கிட்டாரு. உன்னை மார்ட்டின் மருமவன் நீ என்ன விசிகார வச்சுக்கிட்டு பண்ற அப்படி இப்படின்னு அந்த காண்டில் வச்சு செய்யறப்ப அவங்க உடனே திமுக அதை பேசும் பொருளாகுதுன்னு சொல்லி காரணம் கட்டி எடுத்து விட்டாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு தேர்தலில் வர விட மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கோவம். 2வது கோவம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு லாட்ரி அனுமதியை கேட்டு கோரிக்கை வைத்தார்கள். அதை வந்து திமுக அறவே தவிர்த்துருச்சு. இப்ப வந்து அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மெரினா பீச்சில் மகாபலிபுரம் வரைக்கும் அங்கங்கே அந்த சின்ன சின்ன பேட்ச் பீச் எல்லாம் இந்த கோவா மாதிரி இந்த மூங்கில் கட்டி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சு அப்போ 5 ரூபா 10 ரூபா உள்ளே கொடுத்துட்டு அதான் மண் கால் தடமே இல்லாத அளவுக்கு அந்த ஹட்டு மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு காஃபி ஹப் எல்லாம் வச்சு நம்மள என்னடா கோவா மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம்ல. இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸு எதுக்கு அப்படின்னா, இந்த ஃபாரினர்ஸு மற்றவங்க எல்லாருமே இங்கே வந்து இருந்தாங்கன்னா சின்ன க்ரூஸ் போட்லேருந்து எடுத்து ஒரு கேசினோ கப்பலை கொண்டாந்து நடுக்கடலில் நிப்பாட்டிடுறேன். நீங்கள் இங்கே இருந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு போய் சூதாடுவோம், அங்கேருந்து கூப்பிட்டு வந்து உன்னை விட்டுருவோம். இதுக்கு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கிக்கலாம், ஆனால் இங்கே அந்த அலோவன்ஸ் பண்ணி மக்களை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இவங்க பர்மிட் பண்ணணும், அதுவும் கொடுக்க மாட்டாங்க. பேர் கெட்டு போயிடும், இது எதுவுமே அவங்க ரைட்டா. இப்போ இது 2ல் இவனுக்கு நம்ம இவங்களுக்கு ஆட்சிக்கு வர வச்சோம், அதாவது ஆட்சிக்கு வர வச்சோம் அந்த சென்ஸ், நான் உனக்கு 500 கோடி கொடுத்தேன், 1000 கோடி எலெக்ஷன் கொடுத்தேன், ரெக்கார்டிக்கலாகவே அவங்க எலக்ட்ரல் பாண்டே வந்து 500 கோடி கொடுத்துருந்தாங்க. அப்போ அன்அஃபிஷியலாக எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இவ்வளோ கொடுத்து நீ என் பிஸ்னஸ்க்கு உதவ மாட்டாங்கிறப்ப 1, 2வது நீ எனக்கு அரசியல்லையும் எனக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறப்ப அந்த கோபம் வருது. இந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, இவன் கட்சிக்குள்ளாரே இருந்துக்கிட்ட நான் உன்னை வம்பளுக்கிறேன் பாருன்னு திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் துணை முதலமைச்சர், ஏன் நாளைக்கு அதாவது கூட்டணியிலே இருந்துக்கிட்டு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது, திருமாவளவன் என்ன தகுதி இல்லைன்னு வேணும்னா அந்த கிள்ளி விட்டதுன்னா சபரீசனும் இவனை பேச விட்டு உதயநிதி வம்புலு அப்படின்னு இவங்க ப்ளே பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு லெவலுக்கு வரைக்கும் பார்த்தாங்க, ஒரு லெவலுக்கு மேலே சிஎம் கூப்பிட்டு அவன் பேச்சு ஜாஸ்தியாக இருக்குது, இது சரி வராது, உன்னையவே நாங்கள் வேண்டா விருப்பாக தான் வச்சுருக்குறோம், நீ நாளைக்கு அவனை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தோன்னா வெளியில் அனுப்பிச்சிருவோன்னொன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆதவை நீக்கிறாரு. நீக்கினா தானே இல்லைப்போ அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு 6 மாதம் கம்முன்னு இருன்னு. இப்போ என்னையும் தான் பிஜேபியில் அண்ணாமலை 6 மாதம்னு எடுத்தாரு, அப்புறம் 1 வருஷம் சேர்க்கவே இல்லை, திரும்பி நான் போய் வேற கட்சிக்கு போகிறேன்னு தான் சேர்த்தாரு. அது மாதிரி சொல்லுவாங்க, சேர்க்க மாட்டாங்க, நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீ உன் பிஸ்னஸை பார்க்க போன்ட்டு விட்டுருவாங்க. அடுத்த என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருந்தப்போ ஏடிஎம்கே போகலான்னு தான் பிளான்ல இருந்தார். ஏடிஎம்கே போகலான்னப்போ எடப்பாடி ஓகே சொல்லி விளையாட்டு பிரிவுன்னு அவருக்கு ஒரு பிரிவை உருவாக்கி இவரை மாநில செயலாளராக்கிட்டு
பண்ணலான்னு கிட்டத்தட்ட அந்த அணி அமைப்புகள்லாம் அறிவிப்பெல்லாமே வந்துருச்சு. இவரை தான் பிளான் பண்ணி பண்ணது. எஸ்பி வேலுமணி உள்ள புந்து, ஏன்னா அப்போ அவருக்கு எஸ்பி வேலுமணி, இந்த தங்கமணி, சிவி சண்முகம் ஓவரா பிரச்சனையாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளாரே கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பிரச்சனை வரும், செயற்குழுவில் பிரச்சனை வரும்னு எல்லா நியூஸ்லையும் ஆவாஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இல்லை அது எல்லாமே என்ன அப்படின்னா, இவர் உள்ள வர சமயத்துலேயும் இவங்க எல்லாம் முடியாதுன்னு பிரச்சனை பண்ண போக இவர் டக்குன்னு கூப்பிட்டு, கொஞ்சம் எனக்கு சூழ்நிலை உள்ள சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, அதனால் நான் சொல்கிறேன்னொன்னா இவன் வெயிட் பண்ணுறதுக்கு பொறுப்பு இல்லாமல் நேராக அங்கே போயிட்டு உங்களையே கொண்டாந்து நான் விகடன் நிகழ்ச்சியில் திருமாவோட நிப்பாட்டி வைக்கிறதுக்கு நான் உங்களை பூஸ்ட் பண்ண போக தான் என்னை இப்படி நடுத்தரில் விட்டுட்டாங்க, உங்களால் தான் நான் உங்களுக்கு நல்லது செய்ய போக நான் இன்றைக்கி ஆனாமத்தான் நிற்கிறேன்னொன்னா உடனே விஜய் வந்து பரவாயில்ல வா நீ என் கூட இரு அப்படின்னு கை கொடுத்துட்டாரு. உடனே வாய்ஸ் ஆஃப் காமன் கம்பெனியில் அடுத்த நிமிஷம் நாளைக்கு விஜய்க்கு டிவி கேட்க வேலை பார்க்க இவருக்கு மற்றதெல்லாம் பிளான் பண்ணால் கோஆர்டினேட் பண்ணேன்னு களத்தில் இறங்கிட்டாங்க. இதனால வந்து ஆதவர்ஜுனாவுக்கும் மார்ட்டினுக்கும் சண்டை. இதில் என்ன பிரச்சனைனா மகனுக்கும் மருமகனுக்கும் சுத்தமாக ஆகாத ஆரம்பத்துலேருந்து. சார்லஸ் எல்ஜேகே அவரோடைய அந்த தலைவரோட இவங்களுக்கு ஒத்து வராது. என்ன அப்படின்னா நேச்சுரலாக அதே குடும்பத்தில் நான் நாளைக்கு இருந்து பிறந்து வளர்ந்தவனுக்கு கோடி கோடியாக கொலிக்கிறப்ப நீ எங்கேருந்து வந்த வேண்டாம், உனக்கு என்னடா இன்னைக்கு ரேஞ்ச் ரோவர் காரா கேட்குது, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டா கேட்குதுன்னு ஒரு கோபம் வரும்ல. அது அந்த மோட்டிவ் வந்து கொஞ்சம் 2 பேருக்குள்ளார தகராறாகவே போயிட்டு இருந்த நிலையில் இவர் இந்த கட்சி ரீதியாக அங்கே போனது, திரும்பி அண்ணாமலை விமர்சனம் செஞ்சது, இவர் சார்லஸ் கொஞ்சம் பிஜேபியிலே சேர்ந்தார். நேரடி பிஜேபியில் சார்லஸ் ஃபஸ்ட்டு சேர்ந்துருந்தார். அப்போ பிஜேபியில் கொஞ்சம் இதுவும் இப்போ அங்கே பாண்டிச்சேரியில் இறங்குறதுமே விஜய் பார்ட் பி தான். அது சார்லஸ் ஓகே, அதெல்லாம் அவங்களுக்கு இருக்க காசுலலாம் பாண்டிச்சேரிக்கே காசு அடிக்க வைக்கலாம். அங்கே இருக்கிற மக்களுக்கு 2000 ரூபா ஓட்டு கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அங்கே என்ஆர் காங்கிரஸை முழுங்கிறதுக்கு தான் இவனை உருவாக்குறாங்க. ஆமாம், அவர் இப்போ அதான் வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு சேனல், அதில் ரெகுலராக பாண்டிச்சேரி அவங்கள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு இவன் சர்வாதிகாரமாக கையில் எடுத்து பிஜேபி வந்து அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கும். ஒரு சூழ்நிலையில் எல்ஜேகேவே கழிச்சிட்டு கூட பிஜேபியோட கூட வந்துட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த கணக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. சார்லஸு பிஜேபி விட்டு வெளில போகல, பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்காரு. ஒன்று ஆதவ் வெளியில் போனாலும் இன்றைக்கி நிறையா பேர் பேசுகிறது வேணும்னே பிஜேபி தான் விஜய் கூட அனுப்பிச்சு விட்டு விஜய் என்னென்ன பண்ணுறாங்க ஆதவ் மூலமாக வாங்குது அப்படிங்கிறாங்க. அது கூட இருக்கலாம், ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் தான் ப்ரைமரி. இப்போ இந்த ஃபேக்டில் என்ன ஆகுது, ஆதவுக்கும் அவங்க மனைவிக்கும் சண்டை வந்துடுது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் ஆதவுக்கும் நிறைய கருத்து முரண்பாடு வந்துருச்சு. அதான் விஜய் கிட்ட போய் சேர்ந்தது மார்ட்டினுக்கு பிடிக்கல. அவன் உருப்படாம மண்ணா அவன்கிட்ட ஏன்டா போனா, எடப்பாடி கிட்ட போயிருக்கலாம்ல, அடுத்தது அவங்களாச்சும் கவர்மெண்ட்டுக்கு வருவாங்க, நீ உருப்படுறதுக்கு வழியே பார்க்க மாட்டேங்கிறான்னு. இது எதாவது சண்டை போட இவர் என்ன பண்ணுறாரு, இவன் போய் திரும்பி விஜய்க்கு நான் கொடுத்த காசுனா திருமாவளவனுக்கு விட்டான், இப்போ விஜய்க்கு கோடி கோடியாக விட்டு நான் ஏன் இழக்கணுன்ட்டு ஃபண்டு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ண சொல்லிட்டாரு, ரிலீஸ் பண்ணிட்டாரு. மகளும் இவருடன் சண்டை போட்டுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. சொல்றது உண்மை. இப்போ லெட்டர் கூட வெளில வந்துச்சு. அவங்க ஒய்ஃபு, நான் வந்து சில மன வருத்தத்தில் இருக்கிறேன், நீங்கள் யாரும் அவரை வந்து என்ன கிட்ட கூப்பிட்டு விசாரிக்காதீங்க, அவர் வாங்கின எந்த டெபிட்ஸ்க்கு நான் பொறுப்பு இல்லைன்னு ஏதோ ஆரம்பிச்சாங்க. பணமும் கட் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்லேயே 1000 பேர் வேலை பார்த்துக்கிட்டு தான் அதில் ஒரு 60% வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு பணம் கொடுக்க முடியல, ஃபண்டு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுல. அதனால இந்த நிலையில் இவர் இருக்கிறார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மார்ட்டினோட மனைவி அதிமுகவில் போய் உறுப்பினராக சேர்றாங்க. நீங்கள் அதை தான் கேட்குறீங்க, ஒரு கட்சி. அவங்க ஏன் அங்கே போய் சேர்றாங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ஒன்றும் அரசியல் இல்லாமலாம் இல்லை, அவங்க ஐஜேகேல மாநில பொதுச்செயலாளர். ஐஜேகே யாரோடைய பி டீமு வெளிப்படையாக நாளைக்கு அதுங்க ஒன்று ஏடிஎம்கே இல்லை பிஜேபி இப்படி தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திமுகவில் இருந்தப்ப அங்கிட்டு ஓட்டுனாங்க, ஐஜேகே இருந்தப்ப இங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னன்னா, நீ ஐஜேகே தானே, நீ ஏன் என்கிட்ட வரான்னு இருக்கிறப்ப இவங்களுக்கு திரும்பி தேர்தலில் ஆட்சி அமைத்தால் எடப்பாடி லாட்டரி தரேன் அப்படின்னு ஏமாத்திருக்கிறாரு. அந்த நிலையில இவங்க உள்ளுக்குள்ளார போயிட்டா எம்எல்ஏ சீட்டு கூட கேட்டால் கொடுப்பாரு. அதுக்காக உடனே போயிட்டாங்க. இப்போ மகன் சார்லஸ் பிஜேபி கிட்ட இருக்கிறாரு, மனைவி ஏடிஎம்கே கிட்ட இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேவை கட்சி வேறு வேறா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் நடக்கணும், அதுதான் அவங்களோட ஆக்சிஜன். நீங்கள் அரசியலுக்காக அவங்க கிடையாது. அரசியல் பதவிகளே அந்த பணத்தை வச்சு அவங்க எதிர்பார்ப்பது அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டா பணத்தையும் வச்சுக்கிட்டா நான் ஏன் உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆதரவு வந்து டிவிக்கேல இருக்கிறது, அதுக்காக ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த நாளைக்கு ஒருவேளை விஜய் வருங்கிறப்ப நான் நீ தப்பான முடிவு நீ சொல்கிறலாம், அந்த தப்பான முடிவு கிடையாது, நான் ரைட்டான முடிவு, நாங்கள் இருந்து நான் ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரப்ப நீ என்னை ரைட்டுன்னு ஒத்துக்குவோம். நம்ம சில வீட்டில் சொல்லுவோம்ல, நீ ஏன்டா நான் சொன்னேன் கேட்கல அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியும் நான் செஞ்சு காட்டேன், அப்போ நீங்கள் பாருங்க செஞ்சு காட்டுறேங்கிறது. அதை தான் அவர் ட்ரை பண்றாரு. அதனால விஜய்னால வர முடியும். இப்பயுமே விஜய நம்ம 160 சீட்டு ஜெயிப்போம் தான் சொல்லி அந்த ஆள் நம்பி ஏமாத்திக்கிட்டு இருக்கான்.
ஆதவ் வந்து அப்படி விஜய் வந்து ஏமாத்தி வைக்கிறாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால உடனே ஒரு ப்ரொஜெக்டரை வச்சிருவாங்கங்க. இந்த இடத்துல இப்படி இவ்வளோ இருக்கு ஓட் சார் பர்சன்டேஜ், இங்கே வந்து இவ்வளோ, இது நமக்கு இவ்வளோ சாதமாக இந்த சும்மா இப்போ இந்த ரீல்ஸ் போடுறாங்களே, குட்டியை போட்டு போய் உலுக்கிட்டு 50 பேர்கிட்ட ஓட்டு வாங்கினா அதில் 30 டிவிக்கு, அதில் 10 டிஎம்கே, 3 டிவிக்கு என்டி கேட்குறாங்கல்ல. இது மாதிரி நாளைக்கு பார்த்தீங்களா அப்படின்னு நாளைக்கு உருட்டுறது தான் அவருக்குள்ளார அந்த ஆள் மனசுக்குள்ளார உள்ள புந்து அவரை டாக்டர்னு நம்ப வச்சுட்டான் எவனோங்கிற மாதிரி அவரை உள்ள. பட் ஆதவுக்கு வந்து ரியாலிட்டி தெரியுமா? இல்ல ஆதவும் அதை நம்பிட்டு தெரியாதவன் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க முடியும்? முதல்ல ஆதவ் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆனாரு? நீங்க எப்படி பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து விஜய் மேடையில நிப்பாட்டினாரோ, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரோ, அதே மாதிரி பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து டிஎம்கேக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவ்வளவுதானே. கூட்டு ஆக்சுவலா இவர் புரோக்கர், மாமா வேலை பார்த்தா கூட்டு வந்து விட்டு, அதுக்கு நாளைக்கு நான் அவன் செஞ்சதுக்கு அவர் செஞ்சதுக்கே நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படி நீங்க முதல்ல பிரசாந்த் கிஷோர்னால திமுக ஜெயிச்சதுங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப அவ்வளோ எனக்கு ஐடியா கொடுத்து ஒருவரை ஒன்றும் இல்லாத ஜெயிக்க வைக்க முடியுங்கிறவர் உன் சொந்த மூலையை பயன்படுத்தி ஒன்னால ஏன் ஜெயிக்க முடியல? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு புரிதலுக்கு சொன்னா, திமுகங்கிறது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறது ஒரு டிரைவர் மாதிரி. நல்ல டிரைவர் இருந்தால் வண்டி நல்லா ஓடும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ சுனில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் டம்மால் டுமில்னு போய் இடிச்சுக்கிட்டு இருந்தாரு. டிரைவர் சரியில்லாம் மாற்றுங்கடான்னாங்க, வேற டிரைவர் போட்டாங்க, நல்லா ஓடுது. அப்படிங்கிறப்ப இந்த சொல்கிற மாதிரி 350 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதில் ஓடாத அந்த ஒரு சம்பளத்தில் ஓடிடுங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால தான் திமுக வந்து ஜெயிக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், ஒரு அரசியல்வாதினால திடீர்னு ஒரு மியூசிஷியன் ஆகணும்னா ஆக முடியும், எழுத்தாளர் ஆகணும்னா ஆக முடியும், நடிகர் ஆகணும்னா கூட ஆக முடியும். ஆனால் இதே இவங்க எல்லாத்தையும் அரசியல்வாதி ஆகணும்னா ஆக முடியாது. அது மாதிரி அது கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி இவங்க நடிகர்ல வேணா சக்ஸஸ் ஆயிருக்கலாம், டக்குன்னு ஆனால் ஒரு பாலிட்டிஷியனா கவரப் ஆவாராங்கிறது விஜய். இவ்வளோ ஃபண்ட்ஸும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கிறீங்க. அப்புறம் எப்படி விஜய்க்கு இவ்வளோ நாள் செலவு பண்ணிட்டு இருந்த ஆதவால இனிமேல் செலவு பண்ண முடியுது? பெரிய லெவலில் முடியல. ஏதாவது இப்போ அங்கே பதவிக்கெல்லாம் பணம் வாங்குறாங்க, சீட்டு தரான்னு பணம் வாங்குறாங்க, இல்லை வெளியிலேருந்து ஃபண்டிங்ஸ் வரும், ரியல் எஸ்டேட்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணுவான், அது மாதிரி ஏதாவது உருட்டுவாங்க. பட் ஓன் ஃபண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் முன்னாடி யார்ட்டையும் கேட்கணும் இல்லை, நானே விட்டு விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா இப்போ நாளைக்கு யார்ட்டையாச்சும் கேட்குற நிலைக்கு வந்திருக்காருங்கிறது தான் பாருங்க. ஓகே, நன்றி. நன்றி.